எந்திரிச்சான். பூன்னு என்ன ஆச்சு, நீ சொல்லிட்டே தானே இருக்கணும் அப்படின்னு கெச்சா பண்ணி போனேன். அதுக்குன்னு சொல்லிச்சான் குட்டி பூனை, என்னால இந்த ஒரு எலிங்களை கூட நான் கம்ப்யூட்டர் டிவிக்கு போனேன்னா அப்பதான் என்னால் ஒரு எலிங்களை கூட பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிச்சா இந்த குட்டி பூனை. அதுக்கு பாட்டி பூனை, நீ அழுவாத, நம்ம எப்படியாவது அதை கண்டுபிடிச்சிடலாம் என்று சொன்னிச்சான். அது பாட்டி பூனை. அதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு சொன்னிச்சான். என்ன யோசனை இருக்குன்னு சொன்ன உடனே இந்த குட்டி பூனை கேட்டுச்சான், உன்கிட்ட என்ன யோசனை இருக்கு பாட்டி என்று கேட்டுச்சான். அதுக்கு நம்ம எல்லாரும் வீட்டுக்கு காலையில சொல்றேன் அப்படின்னு சொன்னிச்சா பாட்டி பூனை. அதுக்கு காலையில ஒரு போர்டை வச்சு எல்லா எலிகளும் கூப்பிட்டுச்சா பாட்டி பூனை. எல்லாரும் நீங்க வரலாம், நாங்க உங்களுக்கு யோகா கத்து தரோம், அப்புறம் பெரிய பெரிய பயங்கள் கதையெல்லாம் கத்து தரோம், நல்லதெல்லாம் கத்து தருவோம், பெரிய பெரிய யோகா கதை ரைம்ஸ் இதெல்லாம் கத்து தருவோம். இதெல்லாம் கேட்டு எலிங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பயந்துக்கிட்டு உள்ள வந்துச்சான். அதுக்கு இந்த எலிங்கெல்லாம் அதுக்கு பயந்துக்கிட்டு உள்ள வந்து, நீங்க பயப்படாதீங்க, நாங்கள உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னிச்சா பாட்டி பூனை. அதுக்கு ரெண்டு பூனைங்களும் பயப்படாம சாதாரணமாவே இந்த கொண்டு வந்துச்சான். எல்லாமே கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த பாட்டி பூனை கதை கதைகள் ரைம்ஸ் கதை யோகா பெரிய பெரிய யோகா இதெல்லாம் கத்துக்கிறாங்களாம். அதுக்கு சாயந்தரம் உடனே எல்லா எலிங்களுக்கும் சந்தோஷம் தாங்கலையா. ரெண்டு எலிங்களும் வீட்டுக்கு போய் சாயந்தரமா திரும்பி வரேன்னு சொல்லிட்டு போனிச்சா ரெண்டு எலிங்களும் இங்க. அதுக்கு குத்தி, நீ இன்னைக்கு சாப்பிடாத, அதனால இன்னைக்கு ரெண்டு எலிங்களும் வராது என்று சொன்னிச்சா பாட்டி பூனை. அதுக்கு பாட்டி பூனை சொன்னதுக்கு பாட்டி பூனை கதவு சாத்திட்டு வா நீ சாப்பிடு என்று சொன்னிச்ச குட்டி பூனை. அதுக்கு நான் சாப்பிட மாட்டேன், நான் நண்பர்களாக இந்த எலிங்கள் எல்லாம் நான் திருந்துவேன் அதனால அதுக்கு சொன்னிச்சா இந்த குட்டி பூனை. அதுக்கு சொன்னதுக்கு பாட்டி பூனை, நீ மட்டும் திருந்துற, நான் தப்பு செஞ்சிட்டேன், நீ மட்டும் என்னை பேப்பரா திருந்துற, நான் தப்பு செஞ்சிட்டேன், அதனால நான் மட்டும் திருந்துவேனே, நீ சொன்ன மட்டும் நான் கேட்க மாட்டேன் பாட்டி, நான் கேட்பேன், எது சொன்னாலும் நீங்க எலிங்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லுங்க, அப்பதான் எலிங்கள் எல்லாம் வீட்டுக்கு ஜாலியா யோகா மலை ரைம்ஸ் யோகா கதை வேற கலர் நெஸ்னி இதெல்லாம் கத்து தந்தாங்க. மியூசிக் டான்ஸ்